ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எப்பவும் வரிசையாக பார்த்துட்டு வர்ற மாதிரி இன்றைக்கி நம்ம கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 4, அதாவது 4வது பார்ட்டுக்கு நேம் வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு செட்டிங்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கமெண்ட் ஸ்க்ரீன் ரீடரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கமாண்டர் ஸ்க்ரீன் ரீடர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம மூணாவது செட்டிங்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீட்பேக் செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஜெனரல் செட்டிங்ஸ், ரெண்டாவது டீச்சர் செட்டிங்ஸ், மூணாவது ஃபீட்பேக் செட்டிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது கொஞ்சம் சின்ன செட்டிங்ஸ் தான். ஓகேவா? இதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, டன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆடிபிள் ஃபீட்பேக் செக் பாக்ஸ் செக்ஸ். ஓகேவா? ஃபீட்பேக் செட்டிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்குள்ளே வந்தாச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆடிபிள் ஃபீட்பேக் செக் பாக்ஸ் செக்ஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சவுண்ட் கேட்குது இல்லையா, அதே மாதிரி அது கேட்கறதுக்கு வேண்டி இப்போ இதை அன்டி பண்ணி விட்றேன். கேட்காது பாருங்க. ஒரு சவுண்டு கேட்கல, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஒரு சவுண்டும் கேட்காது. இதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஆடிபிள் ஃபீட்பேக். இது எதாவது சவுண்ட், அதாவது அந்த ஸ்வைப் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேட்கணும். அது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிக் பண்ணி விட்ருங்க. அந்த சவுண்டு வேணாம் அப்படின்னா டிக்லேயே இருக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து சவுண்ட் தீம். இப்போ நான் ஸ்வைப் பண்ணி டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. இதுக்கு எவ்வளோ சவுண்ட்? நான் 100 வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுருக்கலாம். அதுக்குள்ள வால்யூம். ஓகே, நான் 101 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். 101 100 வர. ஓகேவா? அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்க நீங்கள் இந்த சவுண்ட் தீம் வால்யூம் செட் பண்ணிக்கலாம். டன். அடுத்தது சவுண்ட் தீம்ஸ். இதில் போய் பார்க்கலாம். இதில் எப்படின்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக் பேக்கில் ஒரே சவுண்ட் தீம் தான் உண்டு. சின்னதாக ஒரு சவுண்ட் கேட்கும். ஆனால் இந்த கமாண்டரி ஸ்க்ரீன் ரீடரில் ஒரு 1500 கிட்ட என்ன இருக்குது, சவுண்ட் தீம்ஸ் இருக்குது. ஆனால் அதை டவுன்லோட் பண்ணணும். அது டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நாளைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு இதில் டவுன்லோட் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் எப்படி சவுண்ட் தீம்லாம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நாளைக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, நம்ம ஃபீட்பேக் செட்டிங்ஸ் சொல்லி பார்த்துட்டு நாளைக்கு இதை டவுன்லோட் அடிஷ்னல் ரிசோர்ஸை பற்றி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இதில் சவுண்ட் தீம் டவுன்லோட் பண்ணிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ஒத்தி தான் இருக்கும். அது டிக்கில் இருக்கும். நீங்கள் சவுண்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் காட்டு பாருங்க. நான் எல்லாம் வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். டிஃபால்ட் அன்செக்கில் இருக்குது. தினேஷ் பாபுன்னு ஒரு சவுண்டு தெரியும். அவரோட போட்ட ஒரு சவுண்ட் தீம். பியூட்டிஃபுல் வாய்ஸ் அன்செக் வச்சுருக்கேன். பியூட்டிஃபுல் வாய்ஸ்னு ஒன்று இருக்குது. கம்ப்யூட்டர் இருக்குது. டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் நான் செக் பண்ணி தெரியும். பாருங்க, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு பியூட்டிஃபுல் வாய்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, இன்னொரு ஓகேவா? ஓகே, இந்த சவுண்ட் வச்சு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடும். 3 வரை பார்த்தாச்சு. 3 சவுண்ட் தீம்ஸ். 4வது ஆப்ஷன் என்ன பண்ணுறதுன்னா, கஸ்டமைஸ் பண்ணுறது. உள்ளே போய் பார்க்கலாம். இதில் அதாவது நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது என்ன சவுண்டு வரணும், அதில் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இது ஓவர் சவுண்ட் ஆகுது. இது நம்ம மாற்ற கூட பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சவுண்டு பிடிக்கல, வேறு ஒரு சவுண்டு இதுக்கு பதிலாக நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேனேஜ் சவுண்ட் தீம்ஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேவா? இதில் எல்லா சவுண்ட் தீம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க எல்லா சவுண்ட் தீமும் காட்டும். நமக்கு டிலீட் பண்ணணும், ஒருவேளை யாருக்கா சென்ட் பண்ணா கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் காட்டும். இப்போ இதை இப்படி டபுள் டேப் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் delete இருக்குது, rename, share,
சென்ட்னா வந்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறது, ஷேர்னா வந்து சர்வரில் ஏற்றுறது. ஓகேவா, சர்வரில் ஏற்றுறது. நம்ம நேமை மாற்றிக்கலாம், டிலீட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன். இவ்வளோ நான் பேக் கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்தது வைப்ரேஷன் ஃபீட்பேக் செக் பாக்ஸ். இது வேண்டாம் வச்சுக்கோங்க, வேண்டாம்னு விட்ருங்க. என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, எனக்கு வைப்ரேஷன் வேணும். ஏன்னா நான் டாக்பேக்கில் வைப்ரேஷன் வச்சு ஸ்வைப் பண்ணி போகலனால வைப்ரேஷன் வேணும் அப்படின்றது வச்சுருக்கேன். ஓகேவா, வைப்ரேஷன் உங்களுக்கு யாருக்காவது வைப்ரேஷன் பிடிக்கல அப்படின்னா இதை அன்டிக் பண்ணி விட்டிங்கன்னா அது வைப்ரேஷே வராது. இங்கே பாருங்கள், நான் செக் பாக்ஸ் ஏஜ் ஆகுது, நீங்கள் அன்டிக் பண்ணி விட்ருங்க. எத்தனாவது ஆப்ஷன்? ஓகே, வைப்ரேஷன் இன்டென்சிட்டி. இதில் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வைப்ரேஷன் வந்தால் போதுமா, மீடியம், நான் மீடியத்தில் வச்சுருக்கேன். இன்டென்ஸ் அப்படி ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது மோஸ்ட் இன்டென்சன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் 4 நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் மீடியம் வச்சுருக்கேன். இந்த மோஸ்ட்லாம் வச்சிங்க அப்படின்னா வேறு லெவலில் சும்மா செல்லு ஷாக் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். கையில் வச்சுருக்கும் போது வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம ஃபீட்பேக் செட்டிங்ஸ் முடிச்சாச்சு. இவ்வளோ தான் இந்த ஃபீட்பேக் செட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஆடிபிள் ஃபீட்பேக் செட் பண்ணுங்க. அடுத்து சவுண்ட் தீம் வால்யூம் இருக்குது. அதில் உங்களுக்கு எவ்வளோ சவுண்ட் தீம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிஃபால்ட் தான் சவுண்ட் தீம் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ நாளைக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுறதை சொல்லி தருவோம். அந்த டைமில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த சவுண்ட் தீம் வேணுமோ அதை பிடிக்கிற சவுண்ட் தீமாக நீங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு, நாளைக்கு டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் நீங்கள் வீடியோ. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அந்த 3 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த 3 வீடியோ பார்க்க பிரச்சனை கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமெண்ட் ஸ்க்ரீன்ரீடர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அது அப்படியே அனுப்பி கொடுத்தீங்கன்னா அவங்க வரிசையாக பார்த்து அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் நாளைக்கு ஜூலை 3ஆம் தேதி உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.